வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Epson L805 அப்படின்ற ஒரு பிரிண்டரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சொந்த யூஸ்க்காக வாங்கியிருக்கோம். அதை ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிண்டர் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். ஸோ இதான் அந்த பிரிண்டர். இது பாக்ஸ் வந்து ரொம்ப பெரிய பாக்ஸாக வந்தது. இதை ஒரு ஆம்னியில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பாக்ஸ் இது. ஸோ இதை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். கொண்டு வரும்போதே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது இந்த பாக்ஸ் மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு. உள்ளே ஒன்றும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் நமக்கு எப்படி இருக்குன்றத. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் டிவிடி அண்ட் யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. இது கீழே வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் கேபிள், ரொம்பவே ஸ்ட்ராங்கான பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி, உங்கள் பிசியிலேருந்து இதை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அடுத்து பிரிண்டர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, உள்ள இங்க் இருக்கு. ஸோ இதுக்கு 6 கலர் இங்க்கு நம்ம இது பண்ணணும். ஸோ அந்த இங்கை உள்ளே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரிஜினல் இங்க்கு. லைட் சயான் இந்த இங்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, அடுத்து லைட் மெஜந்தா, அடுத்து சயான், அப்புறம் எல்லோ அண்ட் மெஜந்தா. மொத்தம் 6 இங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பிரிண்டரை நம்ம வெளியே எடுப்போம். வெயிட்டு கம்மியாக தான் இருக்கு, பட் பெருசாக இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு டிவிடி ட்ரே கொடுத்துருக்காங்க. டிவிடி அளவுக்கு நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். அது மேலே ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க இல்லையா, அது போல் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எப்சன் பிரிண்டர். இது ஸ்டுடியோ பர்பஸுக்கு நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இதை கேபிள், யூஎஸ்பி கேபிள், பவர் கேபிள், அப்புறம் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்க அந்த இங்க் பாட்டில். இது 6மே ஒரிஜினல் இங்க்கு. ஒரு இங்கோட விலை 650 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த பிரிண்டருக்கு இந்த இங்க்கு தான் ஊற்றணும், வேற டூப்ளிகேட் இங்க்லாம் ஊற்றக்கூடாது. ஒரிஜினல் இங்க்கு தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி ஹெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிண்டரில் உங்களுக்கு வைஃபை இருக்குது. வைஃபை மூலியமாகவும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஒரு வயர்லெஸ்ஸாகவும் இந்த பிரிண்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த பிரிண்டரை ஆர்டர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி இந்த பிரிண்டரை வேணும்னா வாங்கிக்கோங்க. ரொம்ப சூப்பரான பிரிண்டர். ஸ்டுடியோ பர்பஸுக்கு மேக்ஸிமம் இந்த பிரிண்டர் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் பிரிண்டோட குவாலிட்டி. ஸோ அவ்வளோதான் இதோட அன்பாக்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல்.